ரிலேஷன்ஷிப்கான வேல்யூவாக இருக்கும். இருந்தாலும் சம்டைம்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னும் போது அந்த பாண்டிங்கே உரிய அந்த சண்டை வர்றது அப்படிங்கிறது எதார்த்தம்னா இதுதான் அவங்க வந்து பிக் பாஸ் ஷோவில் அவங்கக்குள்ளே இருந்ததாக இருக்கும். ஸோ அது ஷோக்குள்ளே நடந்தது அப்படின்னாலுமே அவங்க அதுக்குள்ளே கேம் ஆடினாங்களா இல்லை ரெண்டு பேருக்குமான அந்த புரிதலில் நடந்த சண்டை தான் அந்த கான்ட்ரவர்சியாகவும் கான்ஃப்ளிக்டாகவும் தெரிஞ்சுதா. இதில் பாரு வந்து கம்முவும் நம்புகிறேன், நான் கேமை விட்டுட்டு கூட உன் மேலே எனக்கு இருக்கிற அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து எனக்கு இந்த கேம் கூட தேவை இல்லை, நீ என்னை நம்பினா போதும், நான் இந்த கேமுக்காக பண்ணலன்னு சொன்னதாகட்டும், இல்லை பாரு கேமுக்காக தான் பண்ணுறாளா அப்படின்னு கம்முக்கு வந்து சந்தேகமாகட்டும், இல்லை கம்மு ஃபேன்ஸோ பாரு ஃபேன்ஸோ பாருவால் தான் கேம் போகுது கம்முவோடது, இல்லை கம்முவால் தான் பாரு கேம் போகுது அப்படின்னு ஒருத்தர் சண்டை போட்டதாகட்டும். இன்றைக்கி அதே கம்ருதீன் ஃபேன்ஸோ பாருதீன் ஃபேன்ஸோ கம்முவை சப்போர்ட் பண்ணுறவங்க பாருவை சப்போர்ட் பண்ணுறாங்க, பாருவை சப்போர்ட் பண்ணுறவங்க கம்முவை சப்போர்ட் பண்ணுறாங்க. கம்ருதீனுக்கு ஃப்ரெண்டான போத்தன்ராஜ் வந்து இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வைப்லேயே வந்து பாரு வந்து பார்க்கறது செய்யறது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா கம்மு வரல, ஆனால் கம்மு ஃப்ரெண்டான போத்தன்ராஜ் வந்துட்டு இருந்தார். ஏன் பாருக்கு பாடி கார்டாக போத்தன்ராஜ் வந்தாராங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா பெருசாக அவர் வந்து அங்கங்கே தெரியலனாலும் பாரு இருக்கிற இடத்துலலாம் பின்னாடி அவர் இருந்தார், இப்போ நிறைய கிளிப்பிங்ஸ் இன்ஸ்டால் அது பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த இடம் வந்து பாருக்கே என்ன சொல்கிறது, பாரு வந்து பிக் பாஸ் ஷோவில் அவங்களுக்கான விஷயத்துக்கு நடந்த கான்ட்ரவர்சிஸாக நிறைஞ்ச பீப்புள் இருக்கிற இடம் தான் அந்த முத்து என்கிற காட்டானுக்கான ப்ரெஸ் மீட் ஆகட்டும், அதாவது அந்த ஃபேன்ஸ் மீட் ஆகட்டும், அப்புறம் வந்து பாருவோடது அந்த ஹோம் டூர் ஆகட்டும், ஸோ இந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷனு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் நடந்த சக்ஸஸ் மீட் ஆகட்டும், காட்டானோடது ப்ரிவ்யூ ஷோ ஆகட்டும், அப்புறம் ஹோம் டூர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாருவை இன்னும் கொஞ்சம் ஹைப்லேயே தான் தூக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட பாரு வந்து பிக் பாஸ் ஷோவில் திட்டினவங்க எல்லாருமே அப்போது ஷோ இருக்கும்போது அவங்கள திட்டிட்டு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னாலுமே பாரு தான் இன்னமும் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அஹமத் மீரான் அப்படிங்கிறவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவர் வந்து பாரு தப்பாக பேசுறதோ இல்லை ஜென்ரலாகவே வந்து அவர் நிறைய ஃபீமேல்ஸ் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் அதுக்கு அதை பற்றி நிறைய பேர் அதை பேசியிருந்தாங்க யூடியூப்பில். எனக்கு அது பேச இஷ்டம் இல்லை. அது தேவையில்லாத விஷயங்களை நம்மளா போய் பேசி எதுக்கு அவனுக்கெல்லாம் ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் நான் பேசலை. அப்புறம் பாருவோட ஃபேன்ஸ் வந்து பிச்சைக்காரங்க ஃபேன்ஸு பாரு, ஸோ இன்னமும் வந்து பாரு தப்பாகவே பேசிட்டு அது மாதிரிலாம் ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு கண்டென்ட் வேணும். அதனால் வந்து ஆனால் பாராட்டி பேச மனசு இல்லை, இல்லை இருக்கிறத பேசுறதுக்கு முடியல. ஸோ வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு அதை நெகட்டிவாக பேசினா தான் வைரல் ஆகுன்ற மாதிரி அவர் ஒன்று பண்ணிருக்காரு. அதை போய் நம்ம எடுத்து பேசி அதுக்கு எதுக்கு அவருக்கு அந்த ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை பற்றி பேசலை. ஸோ இப்போ கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது திட்டினவங்க பாருவை இப்பயுமே அதே அந்த ஆங்கிள்லேயே பேசுகிறவங்க